வணக்கம். தமிழக சட்டசபையில் அரசு தயாரித்து அளித்த உரையை வாசிக்காமல் கவர்னர் ரவி அவர்கள் வெளியேறினார். அந்த உரையை வாசிக்க மறுத்ததற்கான காரணங்களை கவர்னர் மாளிகை தரப்பிலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் கூடும்போது கவர்னர் இருக்கையில் பொருத்தப்பட்டிருந்த மைக் கவர்னர் பேசும்போது மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது. அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. கவர்னருக்கான உரையில் ஆதாரமற்ற தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. மக்களை பாதிக்கும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்ற கூற்று உண்மைக்கு எட்டாத தொலைவில் உள்ளது. முதலீட்டாளர்களுக்கு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காகித அளவிலேயே உள்ளன. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்நிய நேரடி முதலீட்டை பெறுவதில் தமிழகம் 4வது பெரிய மாநிலமாக இருந்தது. இன்று 6ஆம் இடத்தில் நீடிக்கவே போராடுகிறது. பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே போதைப்பொருள் மற்றும் போதை மாத்திரைகள் பழக்கமும் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளும் அதிகரித்து வருகின்றன. அது கவலைக்குரியது. போதைப்பொருள் பழக்கத்தால் ஒரே ஆண்டில் 2000 பேர் கொலை செய்து கொண்டுள்ளனர். இது உரையில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்கள், தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை கடுமையாக அதிகரித்து வருகின்றன. இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலை செய்துள்ளனர். இது அரசுக்கு ஒரு கவலையாக தெரியவில்லை. அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நிறைய இருக்குது. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.